இப்போ கூட நிறைய பேர் நினைக்கலாம், ஆமாம் இவ இப்படி ஆடிட்டு இருக்க, எவனாவது கூப்பிட்டு போயிடுவா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பன் டாக்காக சொல்கிறீங்க இல்லைங்க. Go ahead with graphic designing, video editing, digital marketing, website development and more. Grow your online presence with Kovai Focus. உங்களுக்கு காசு வந்துருச்சு, திமிரு, அதனால இப்படி எல்லாம் ரீல்ஸ் போடுறீங்க. காசுக்கும் டான்ஸுக்கும் என்னப்பா சம்மந்தம்? நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, நம்மளுக்கு பின்னாடி காசிப்ஸ் பேசுவாங்க. பேசுகிறவன் நீ அங்கேயே தான்டா இருப்ப, நீ அங்கேயே தான் இருப்ப. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை நான் வச்சு பார்த்துக்குவேன், குழந்த மாதிரி பார்த்துக்குவேன், நல்லா பார்த்துக்குவேன். நான் இப்போ அப்படி தான் சாமி இருக்கேன், நீங்கள் உங்கள் வே பாருங்க, அவ்வளோதான். வியூஸ்க்காக நான் எதுவுமே வந்துட்டு கான்ட்ரோவர்சியாக பேசுறது, ஸோ நெக்ஸ்ட் கேமிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. நம்ம ஊருக்கார புள்ள ரொம்ப அடக்கமான ஒரு புள்ள அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அந்த வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன். அது வட்டம்னு நீங்கள் பார்க்குறீங்க, வட்டம்னு சொல்கிறப்ப தான் அதை வட்டத்தை தாண்டி பார்க்கணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதுதான் வாழ்க்கை, அதுதான் சந்தோஷம், அதுதான் உலகம் அப்படின்னு நினச்சி பாருங்க. எல்லா வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு சொல்லுவாங்க. என் வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. செத்தாலும் சாவனை தவிர என் புருஷனை விட்டு நான் போக மாட்டேன், அவரோட காலடியில் தான் நான். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரோல் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க ஒரு குரூப். ஆனால் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி இன்னும் அவங்கள பற்றி எந்த ஒரு ட்ரோலே இல்லாமல் அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸோட வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சுதாக்கா வந்திருக்காங்க. வணக்கம் சுதாக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்னேச்சர் டியூன், நாக்க நீட்டுறது, நல்லா கிடைக்கிறது. உங்களுக்கு அப்படி சிக்னேச்சர் டியூன் ஒன்றுமே வச்சு எதுவும் இல்லைங்க. எதுவுமே இல்லாமல் ட்ரெண்ட் ஆகிட்டீங்க. எதுவும் இல்லாமல் ட்ரெண்ட் ஆச்சு. அதுதான் எப்படி? அங்கே நிறைய பேர் ஆடிட்டு இருக்கிற ஒரு இதில் ப்ளூ சாரீ கட்டி நான் ஆடிருப்பேன். ஸோ ஃப்ரண்டில் இருக்கிறவங்க ட்ரெண்ட் ஆனப்போ பேக் சைடு இருக்கிற என்ன நிறைய பேர் நோட் பண்ணி கேட்டதுனால மக்களால் தான் நான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்களும் சோஷியல் மீடியாவில் நல்ல ட்ரெண்டாக இருக்கீங்க, ஆனால் உங்களை மட்டும் ஏன் ட்ரால் பண்ணல? என்ன காரணம்? ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே கேஷுவலாக எப்படி ட்ரெண்ட் ஆனனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஸோ வியூஸ்க்காக நான் எதுவுமே வந்துட்டு கான்ட்ரோவர்சியாக பேசுகிறது, ஸோ நெக்ஸ்ட் கேமிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அதனால் பீப்புள்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு பேட் கமெண்ட்ஸோ ட்ரோல் எதுவும் பண்ணுறதில்ல. சுதா வந்து நம்ம ஊருக்கார பிள்ளையப்பா, கரெக்டாக டான்ஸ் ஆடுது, கரெக்டாக பேசுது அப்படிங்கிற மாதிரி உங்களை மனசில் நினச்சிட்டாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம். நான் ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இதுக்குன்னு தனியாக வந்துட்டு வியூஸ் போகணும், தனியாக அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படி கிடையாது. நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்மளோட பிஸ்னஸ் இருக்குது, அதை தாண்டி இப்போ ஆக்டிங் ஃபீல்டில் வந்திருக்கேன். ஸோ எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். அதில் சோஷியல் மீடியாவில் அதுவும் ஒன்று. இப்போ உங்கள் பேஜில் நீங்கள் ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, பாசிட்டிவும் வரும், கமெண்ட்டில் நெகட்டிவும் வரும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம மேலே அக்கறை வச்சு இவ்வளோ பேர் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே நெகட்டிவ் வருது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். நான் பிடிச்ச விஷயம் அதை பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு காசு வந்துருச்சு, திமிரு, அதனால இப்படியெல்லாம் ரீல்ஸ் போடுறீங்க. காசுக்கும் டான்ஸுக்கும் என்னப்பா சம்மந்தம்? ஒரு சம்மந்தமே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம். ஆனால் நிறையா அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்து நிறையா சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. அன்னைக்கு சுதா அன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயின் போட்டிருந்தேன், இன்றைக்கி ரெட்டை செயின் போட்டிருக்கான் அப்படின்லாம் கூட நம்ம ஊரில் சொல்லுவாங்களே. சார் பேசுகிறவங்க எல்லாமே பேசுவாங்க. நம்ம வந்துட்டு நம்மளோட வே பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் சார். யாருக்காகவும் ட்ராப் பண்ணவே கூடாது. நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, நம்மளுக்கு பின்னாடி காசிப்ஸ் பேசுவாங்க. பேசுகிறவன் நீ அங்கேயே தான்டா இருப்ப, நீ அங்கேயே தான் இருப்ப. என்ன மாதிரி நீ வளர்ந்து காமி. நீ காசிப் பேசுறியா, நான் வளர்ந்துட்டுக்கிறேன்னு அர்த்தம். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குது, நான் எல்லாமே சாதிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஜென்ரலாக மீடியா அப்படிங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி, அதுவும் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு தீப்பந்தம் மாதிரி. அந்த தீப்பந்தத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கும். அதே தீப்பந்தத்தை திருப்பி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையை சுற்றும். உங்களுக்கு எப்படி? பணத்துக்காக, அமௌண்ட்டுக்காக நான் எதுவும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேமிங்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. யாராவது ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப்பு, ஒரு அனாதை ஆசிரமம் அந்த மாதிரி எல்லாம் நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நான் வந்துட்டு அமௌண்ட் எதுவுமே வாங்குறதில்ல. அதுக்கு வந்துட்டு நான் எல்லாமே என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆக்சிடெண்ட்டுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தினாலையும் உதவ முடியாது. அந்த மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும்.
ஸோ அப்படி இருக்கிறப்ப அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டி என்னோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஃபெமிலியருக்கு நான் இது ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மீடியா தான், அந்த இன்ஸ்டா தான் எனக்கு வந்துட்டு ஃபேம் கொடுத்தது. ஸோ அதனால் நான் கரெக்டான வேலை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது எனக்கு. ஸோ இப்போ வரைக்கும் யாராவது கேட்டால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க உங்கள் இன்ஸ்டா பேஜில்? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட கேட்டு நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னது கிடையாது. கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் உங்களை யாரும் ட்ரோல் பண்ணுறது இல்லையோ? மேபி அப்படி கூட இருக்கலாம். ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேங்க. சுதா வந்து நம்ம ஊருக்கார புள்ள, ரொம்ப அடக்கமான ஒரு புள்ள அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், உண்மை, நேர்மை, சத்தியம் இது பேச்சு மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்குது. எனக்கு வந்துட்டு பிகினிங்லேருந்து யார் கை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்னோடய லைஃப்பில். இன்னொன்று என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். என் அப்பா அம்மா வீட்டில் இருந்த ஃப்ரீடம் விட எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காரு. இன்ஸ்டா பக்கம் போனால் என்னோடய பார்லர் வர கிளைண்ட் சொல்லுவாங்க, அக்கா அண்ணா ஓகே உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஒரு ரீல் வருது, ஒரு சாங் போடுறோன்னா அதில் ரொமான்டிக் இருக்கும், ஒரு சேட் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும், ஒரு ஹாப்பி இருக்கும். பட் அப்படி ரொமான்டிக் வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, இது ஏன் போடுற, இது அப்படி நல்லா இல்லை, எனக்கு சாங் பிடிச்சிருக்கு நான் போடுறேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த ஒரு தப்பான விஷயம் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றுறேன். என்னதான் உங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருந்தாலும் உங்கள் செல்ஃபோனை நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் செல்ஃபோனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தான். இதை தாண்டி எங்கேயுமே வெளியே போகாது. உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வட்டமாக எப்படி போட்டுக்கிட்டீங்க நீங்களே? எல்லாமே செல்ஃப் கண்ட்ரோல். நீ என்னதான் இருந்தாலுமே உனக்குன்னு ஒரு கண்ட்ரோல் அது என்கிட்ட எப்பவுமே இருக்கும். என்ன ஒரு நீ அழகாக இருக்கேன், உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவேன், எல்லாமே வரத்தான் செய்யுங்க. நம்ம 2 குழந்தையில பெற்றுட்டோம் அப்படிங்கிறனால எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வரும். எல்லாமே ஃபேஸ் பண்ணிடுவேன், நீட்டாக ஃபேஸ் பண்ணிடுவேன். எனக்கு அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது, அழகான பிஸ்னஸ் இருக்குது. நான் எதுக்காக இன்னொன்று தேவைப்படுது, இன்னொரு இது விஷயத்துக்குள்ளே நான் போகணும், தேவையே இல்லை. எனக்கு அழகான ஃபேமிலி இருக்குது, நீங்கள் உங்கள் வே பாருங்கள் அப்படின்னு நீட்டாக முடிச்சுட்டு வந்துடுவேன். எனக்கு அது என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். எந்த மாதிரி அப்படி கமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு? பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை நான் வச்சு பார்த்துக்குவேன், குழந்த மாதிரி பார்த்துக்குவேன், நல்லா பார்த்துக்குவேன், நான் இப்போ அப்படி தான் சாமி இருக்கேன், நீங்கள் உங்கள் வே பாருங்க, அவ்வளோதான். நான் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் பொறுமையாக சொல்லுவேன். நான் அதுக்காக அவங்க அப்படி கேட்டுட்டாங்கிறதுக்காக அவங்க மேலே ரொம்ப ரியாக்ட் பண்ணுறது, ரொம்ப கோவப்படுறது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் என்கிட்ட இருக்கவே இருக்காது. டீசெண்டாக சொல்லிடுவேன். நான் வந்துட்டு அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, எனக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, நீங்கள் வந்துட்டு உங்கள் வே பாருங்கள். என்னோட பின்னாடி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி இருக்கிற டைம் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட். இப்போ சுதா கரெக்டாக சொல்லிட்டீங்க, நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சில பேர் அந்த வட்டத்தை தாண்டிடுறாங்க, அதனால தான் பிரச்சனை வருதோ? அது வட்டம்னு நீங்கள் பார்க்குறீங்க, வட்டம்னு சொல்கிறப்ப தான் அதை வட்டத்தை தாண்டி பார்க்கணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதுதான் வாழ்க்கை, அதுதான் சந்தோஷம், அதுதான் உலகம் அப்படின்னு நினச்சி பாருங்க. கண்டிப்பாக அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வராது. எல்லா வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு சொல்லுவாங்க. என் வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. சோஷியல் மீடியாவிலேருந்து இப்போ ஆக்டிங் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அதையும் சொல்லிடுங்க. இப்போது எனக்கு இந்த ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு மூவிலேருந்து எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு. ஸோ பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போது அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் வந்துட்டு ஹீரோயினோட சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன். படத்து நேம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு தலைவா. டைரக்டர் வந்து விக்னேஷ் பாண்டியன். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவர் அவர் தான். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவர் அவர் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்துட்டு சன் டிவியில் வந்துட்டு வாய்ப்பு கிடச்சிது. 3 days அன்னம் சீரியல் பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஃபிலிமாக தாகம்னு ஒரு ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். சோஷியல் மீடியா வேறு, வள்ளிக்கும்மி வேறு, சினிமா ரொம்ப வேறு. இங்கிருந்து அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் பொழுது நிறையா அந்த ஃபீல்டுக்குன்னு போனால் சட்டத்திட்டங்கள், அதுக்குன்னு சில கொள்கைகள், வழிமுறைகள் நிறையா இருக்கும். எப்படி இங்கிருந்து அங்கே ஸ்கிப் ஆனீங்க, எப்படி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க? மீடியா ஃபீல்டு அப்படின்னாலே நிறையா இஷ்யூஸ் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. பட் அந்த துறையும் நல்லா முன்னேறக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ வரைக்குமே நான் பார்த்த வரைக்குமே மேரேஜ் கூட பண்ணிக்காமல் சினி ஃபீல்டு தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு லைஃப்பை தொலைச்சிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்குமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எவ்வளவோ ஒரு சொந்தக்காரங்க முன்னாடி இழிவான தன்மை அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கூட அதுதான் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கெலாம் ரொம்பவுமே பெருமையாக இருந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் இவங்க வந்துட்டு
எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தவர் ரொம்ப அவரோட துறையில முன்னேறணும், அது மட்டும்தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது மாதிரியெல்லாம் எந்த இஷ்யூஸும் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நான் போய் தைரியமாக பண்ணி கொடுத்தேன். முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். எல்லா மீடியா அப்படின்னாலும் அது ஒரு சாக்கடை அப்படின்னு என் முன்னாடியே பேசியிருக்காங்க. எனக்கு அப்போல்லாம் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தாலுமே அது என்னோட தொழில். ஸோ அப்படி இருக்கிறப்போ என் முன்னாடியே சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வளர்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் கூட எனக்கு இருக்குது. பட் அதே சமயம் ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கான ஃபேமிலி ரோல் தான் அதுலேயும் நான் பண்ணுவேன் தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி கூட என்னோடது ஃபேமிலி ரோல் தான். போகும்போது நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க? கண்டிப்பாக சொல்லித்தேன். என்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க? நான் ஃபேமிலி ரோல் தான் பண்ணுவேன், ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நாங்கள் கிராமம். ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் ஃபேமிலி ரோல் குடும்ப ரோலாக இருந்தால் நான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கேன். என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்தாலே நான் வந்து பெண்களுக்காக பெண் விடுதலை பற்றி பேசுவேன் அப்படின்லாம் சொல்லி குடும்பத்தை விட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் நிறையா சோஷியல் மீடியாலையும் படத்துலையும் சமூகத்துலேயும் புரட்சி பண்ணுறனால நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் இல்லைங்க, நான் குடும்பத்தோடு தான் இருப்பேன், எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, எங்கள் ஊரெல்லாம் வந்து ரொம்ப அடக்கமான ஒரு ஊர் அப்படின்னு இந்த ஸ்டைலில் போகிறீங்களே, என்ன வித்தியாசம் எங்களுக்கே புரியலையே? ஏன்னா அந்த விடுதலை தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் வெளியே தேடி அலையணும்? ஸோ எனக்கு வீட்டுக்குள்ளேயே கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு பிகினிங்கில் அவர் ரொம்ப எனக்கு கை கொடுத்த ஒரு நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன் இப்போ அப்படி சொல்கிறப்போ அவர் இல்லை, அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வேணாம், நீ எதுக்கு மீடியா போகணும், அதெல்லாம் தப்பான ஒரு இது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ போய் பண்ணுடா, உனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ போய் பண்ணு, என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை அனுப்புகிறாரு. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னை அனுப்புகிற ஹஸ்பண்ட் விட்டுட்டு சண்டை போட்டு நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், டிபெண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? அதை அவங்க கொடுக்குற ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கனாலே யாருக்குள்ளேயுமே எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. சில பேர் யூட்டிலைஸ் பண்ணாதங்காட்டி குடும்பத்தில் கண்டிப்பாங்க. ஹஸ்பண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுக்குறாரோ அந்த ஸ்பேஸ்க்கான அவருக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஸ்பேஸை இவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரீடம்காக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அவங்க எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் டெய்லி திங்க் பண்ணணும். இந்த ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ சந்தோஷமாக குழந்தைகளோட நம்மளோட பாரம்பரிய கலைகளோட நம்மளோட கலாச்சாரத்தோட எப்படி ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட நிறைய பேர் நினைக்கலாம், ஆமாம் இவ இப்படி ஆடிட்டு இருக்க, எவனாவது கூப்பிட்டு போயிடுவா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பன் டாக்காக சொல்கிறீங்க இல்லைங்க? ஓப்பனாக சொல்கிறேன், என்றைக்குமே அது நடக்காது. செத்தாலும் சாவனை தவிர என் புருஷனை விட்டு நான் போக மாட்டேன், அவரோட காலடியில் தான் நான். ஆஹா, இந்த அளவுக்கு ரொம்ப இணக்கமாக சொல்கிறீங்க. இப்போ இந்த இன்டர்வியூ கூட அவர் பார்த்துட்டு இருப்பார், நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு இருப்பார். பார்த்த உடனே ஆஹா சுதா இப்படி நம்மளை பற்றி இவ்வளோ ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காளே அப்படின்லாம் கூட நினச்சிருப்பாரு. கண்டிப்பாக. அந்த அளவுக்கு நீங்களும் ரொம்ப அவர் மேலே ரொம்ப கண்டிப்பாங்க. கண்டிப்பாக மரியாதை, லவ் எல்லாமே அவர் மேலே எனக்கு தெய்வம் அந்த ஸ்டேஜில் தான் அவர் இருக்காரு. அப்படியே ஓவர் இன்னொரு மேலே கண்டிப்பாங்க. கண்டிப்பாக கடவுள் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ட்ரோல் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். மேபி அப்படியே கூட இருக்கலாம். உங்கள் வீட்டுக்காரர் போதும் சுதா, நம்ம சோஷியல் மீடியாலையும் வந்தாச்சு, ஃபிலிம்லேயும் வந்தாச்சு, இதெல்லாம் போதுமே அப்படின்னு உங்ககிட்ட திடீர்னு ஒரு குண்டை போட்டால் என்ன பண்ணுவீங்க? சார் அவரோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். அவர் வேணான்னா ஓகேங்க. அது எல்லாமே எனக்கு அந்த ஹாப்பி, அந்த ட்ரெண்டு, ஒரு ஆக்டிங் எல்லாமே வந்தாச்சு. எனக்கு இனி வந்துட்டு எதுவுமே ஆசை இல்லை. அவர் சொன்னால் அது ஓகே எனக்கு. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா மென்ஷனர்களுக்கு உங்களோட வெற்றியினுடைய ரகசியம் மறுபக்கத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகள் புரிய நம்ம மீடியா மென் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.